ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ் இன் மை ஸ்கூல் பேக் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்பி டீம் ஸ்கூல் பேக் தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பார்பி வந்து ஆஸ்ட்ரோநாட் டீமில் இருக்கும், அது மாதிரி வாங்கியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே டீமில் வந்து ஸ்டாரு, ராக்கெட்டு, சாட்டன், இந்த ரிங் சாட்டன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த என் பேக்குள்ளே என்ன இருக்குது போல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 78 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் ஆகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் போடலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்ட்ரோநாட் இந்த பார்பி செக் பண்ணலாம். இந்த வீடியோக்காக வந்து எந்த ஆர்கனைஸும் எதுவுமே பண்ணல. அப்படியே இந்த வீடியோ திடீர்னு ஒரு தோற்று நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் பெல்ட் இதில் அப்படியே வச்சுட்டேன். ஐடி கார்டு ஒன்று கொடுக்கல, அப்படி இதுலேயே போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா ஒரு லப்பருக்கு அப்சரா லப்பர், செகண்ட் ஜிப் பார்க்குறோம். இது வந்து ஜிப். இந்த ஜிப்பில் வந்து நான் வந்து யூனிகார்ன் கீ செயின் போட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் யூனிகார்ன் கீ செயின் வாங்கி போட்டுட்டேன். சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே என்ன பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. சரி தேர்ட் ஜிப் போயிடலாம். தேர்ட் ஜிப் தான் முக்கியமான பொருள். பார்த்தீங்கன்னா என்னோட பவுச். இது வந்து நான் எங்கள் ஆயா கூட போயிட்டு வாங்கினேன் பாண்டி பஜாரில். 290. இந்த பாக்ஸ் டூர் வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், இந்த வீடியோவில் வேணாம். இப்போ பாக்ஸ் டூர் ஆகிடும் போகிறேன். என்னோடய யூனிகார்ன் பவுச் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் புக் 5th நான் படிக்கிறேன். 5th புக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோட ரஃப் நோட் ஸ்கூலுக்குன்னு தனியாக ஒரு ரஃப் நோட், ஸ்கூல்லேயும் ஒரு ரஃப் நோட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இங்கே ரஃப் நோட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரஃப் நோட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நாள்லாம் இதில் தான் பண்ணேன். ஏபிசிடி எழுத சொன்னாங்க பாருங்கள், 5th போயிட்டு ஏபிசிடி எழுத சொல்கிறாங்க. சரி இப்போ அடுத்தது நம்ம பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸ் நோட் இல்லை, டெஸ்ட் நோட். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் எல்லாமே கரெக்ட். பார்த்தீங்களா, இது ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் 23க்கு 23 இதுதான் தெரியல. அது 2323 வருது. இது வந்து 23. அவ்வளோ நான் படிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கூல் ரெப்ரண்ட் தான் சொன்னேன்ல, எதுக்கும் எக்ஸ்ட்ரா இதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் அது ஸ்கூலுக்கு ரஃப் நோட் போடுறாங்க. நான் எவ்வளோ எழுதிருக்கேன்னா இந்த ரஃப் நோட்டே காலி வைப்பேன். நான் அவங்களுக்கு ஒரு வாட்டி ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்துங்க, மீதி இன்னும் இவ்வளோதான் இருக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகும், இதுக்குள்ளே இவ்வளோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 5th போகிறதுனால தெரியல, எக்ஸ்ட்ரா தான் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து தமிழ் கிளாஸ் லபுபு ஸ்டிக்கர் தான் எல்லாத்துலேயும் ஒட்டியிருப்பேன். லபுபு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் நோட்டுன்னு டெக்கரேஷன் பண்ணுறது தப்பாக தெரியுது. இப்போ இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க, இப்போ கூட தப்பாக தெரியல, என்னன்னே தெரியல, அது மட்டும் தப்பாக தெரியுது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் புக். இது வந்து எதுவுமே எழுதலை. பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் தான் இருக்குது, எதுவுமே எழுதலை. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ். சோஷியல் எதுவுமே எழுதலை. நான் டெக்கரேட்டிவ் பண்ணலை.
டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ என்ன கேளுங்க. இது வந்து சயின்ஸ் நோட்டு, ஏற்கனவே ஒரு சயின்ஸ் நோட்டு பாருங்கள் இன்னும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் நோட் காலி வச்சுன்னா இது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சயின்ஸ் பண்ணி பேக்குள்ளே கிடக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் CW. நெக்ஸ்ட் வந்து ஆல் சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க். இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி கலர் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம்ஒர்க் எழுதியிருக்கேன். அவ்வளோ எழுதியிருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் புக். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேறு கீழே இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் கலர் அடிக்க வச்சுருக்காங்க. கலர் அடிக்கிறதுக்கு ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. சரி இருங்க, அது என்னன்னே பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபோட்டோஸ். ஆனுவல் டே ஃபோட்டோஸ் இது. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் டே டான்ஸில் ஃபோட்டோ ரெண்டுமே. அதான் வந்து பேக் போல் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ட்ராயிங் கலரிங் புக் இது. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க்கில் கொஞ்சோண்டு எழுதி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் ஹேண்ட் இதுதான் மேக்ஸ் கிளாஸ். அவ்வளோதான் பேசிக்கு. இதெல்லாத்தையும் திரும்பி உள்ள வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது கஷ்டம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேஜஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம ஃபுல்லத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த புக்கு பவுச் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு தான் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா என்னோட தமிழ் புக், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக். நெக்ஸ்ட் வந்து டியூஷன் ரஃப் நோட். அது வந்து யூஸ் பண்ணல. டியூஷன் ரஃப் நோட் நான் இங்கே போட்டுருக்கேன். டியூஷன் ரஃப் நோட் வந்து இது உள்ள வைக்க மாட்டேன். இதையும் உள்ள வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு வீடியோ வாங்கிக்கலாம். பாய். பாய் நான் எத்தனை சொல்லியிருந்தேன் இருக்கேன். பாய்.